நுவரெலியா லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வால்ரீன் தோட்டத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண்சரிவால் அப்பகுதியைச் சேர்ந்த 24 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் தங்கியிருந்தனர். இவர்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியும், சென்ற அனர்த்தத்தின் போது நம்மட நிறைய மக்கள் இருந்தாங்க பாதுகாப்பு முகாம்கள்ல. ஏன்னா நம்மட மலையக தலைவர்கள் விசேடமாக நம்ம அரசியல பேச வேண்டிய தேவையில்ல, ஆனால் கட்டாயம் சொல்லவே வேணும். மலையக மக்கள் இருந்த நிறைய பிரதேசங்களுக்கு மலையக தலைவர்கள் போயிட்டு என்ன சொன்னாங்க, டிவிபியும் பருப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்கிறத சொன்னாங்க. அதாவது இந்த ஒரு இயற்கை அனர்த்தத்தை கூட மக்கள் சார்பா இல்லாம தனது அரசியல் தேவையா பயன்படுத்தி கொண்டாங்க. முகாம்கள்ல போயிட்டு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் போடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோட 10 காணியை நீங்க வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சரியா? அவங்களுக்கு நாங்க ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 2024 ஆட்சி எடுத்தது வேற எதுக்காகவும் இல்லை, இந்த நாட்டில் வாழ்ற சகல மக்களுக்கும் அவங்க சுதந்திரமா வாழக்கூடிய சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கே தவிர உங்களை போல நமக்கு, அதாவது மலையக மக்களுக்கு 100 வீடு கிடைச்சா அந்த 100 வீட்டை தந்த சார்பானவர்கள் கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்கள் CWCயா, இவர் NWயா, JVPயா, UNPயா, யானையா, புலியா என்று நாங்கள் பார்க்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பெயர்கள் உள்ளதா என்று மட்டுமே பார்த்தோம். வீடுகள் உடைந்த 24 பேரின் பெயர்கள் சரியாக உள்ளதா என்று மட்டுமே பார்த்தோம். அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவோம். எதிர்காலத்தில் நுவரெலியாவில் தகுதியானவர்களுக்கு சரியானதை வழங்குவோம். நாங்கள் அரசியலை பார்ப்பதில்லை. அரசியல் எங்களுக்கு பொருந்தாது. எங்களுக்கு தேவை தகுதியானவர்களுக்கு உதவி செய்கின்றோமே என்பது மட்டுமே. முன்பு வீடுகள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சி ஆதரவாளர்களுக்கு 2 அல்லது 3 வீடுகள் கொடுக்கப்பட்டது. தற்போது அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஒருவருக்கு 4 வீடுகள் தேவையா? ஒருவர் தலைமுறையாக வீடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அரசியல் தலையிட்டால் ஒருவருக்கு 2 அல்லது 3 வீடுகளை கொடுப்பதா? அந்த யுகம் முடிந்துவிட்டது. உதவிகள் உரிய நபருக்கு வழங்கப்பட வேண்டும். எனவே பழைய முறைமையை தோற்கடித்து விட்டோம். அனைவருக்கும் நியாயமான முறையில் வீடுகளை கட்டித்தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.